ஹாய்! வீட்லயே எப்படி நம்ம வந்து ஆரிகனோ தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கற்பூரவள்ளி இலைலாம் இருக்குல்ல, ஒரு 2, 3 செடியில பிச்சது இதெல்லாம். ஒரே செடியிலே பறிக்கல. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாரி பறிச்சு வச்சுக்கலாம். ஒவ்வொன்னா அந்த கட்டையாட்டம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, ஒவ்வொன்னா பறிச்சு வச்சுட்டு, அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒவ்வொரு இலையா அந்த மாரி எடுத்து வச்சு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து உலர்த்தி எடுத்துக்கணும். ஏன்னா சீக்கிரமா காயாதனால உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு வந்து இது வந்து பீஸா, சாண்ட்விச், பர்கர் இந்த மாரில வந்து தூவி விட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால் வந்து இது அதிகமாக அந்த தூவி விட்டு சாப்பிட்லாம். கசக்கும். ஆனால் வந்து லைட்டாக தான் தூவி விட்டு சாப்பிட்ற மாரி தான் இருக்கும் இது. பீஸாலாம் வாங்குனீங்கன்னா பாரு சின்ன பாக்கெட்டில் குடுப்பாங்க இது. அதுதான் ஆர்கினோன்னு சொல்கிறது. கற்பூரவள்ளி தான் ஆர்கினோன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக இலை இருக்கனால இது வந்து காயறதுக்கு 3 நாள் 2 நாள் ஆகும் கண்டிப்பாக. இது வந்து இந்த மாதிரி காஞ்ச வாட்டி இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்க. நான் எவ்வளோ காய வச்சேன், ஆனால் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து இந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அந்த மாதிரி தூவி யூஸ் பண்ணிக்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல்.